Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். மேட்டர்னா என்ன? நம்ம எல்லாருமே மேடப் ஆஃப் மேட்டர் தான். மேடப் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ். ஓகே, இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு பேசிக்காக மேட்டரை 3 டைப்ஸ் ஆஃப் பிரிப்பாங்க. ஒன்று சாலிட், தென் லிக்விட், இன்னொன்று கேஸ். இப்போது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1, 2, 3, 4 இதே மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒரு பேட்டர்ன் மாதிரி, ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன் மாதிரி ரொம்ப க்ளோஸ் டுகெதராக ரொம்ப டைட்லி பேக் ஆகிடுச்சு அப்படின்னா we used to call them as a solidன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக பேக் ஆகிருக்கு, ஒரு ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா நம்ம சாலிட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன, இட் ஷுட் பி க்ளோஸ்லி பேக்டாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சாலிட்னு சொல்லுவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் எ ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று அப்படி பிடிச்சி வச்சுருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம சாலிட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மேட்ரு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்குது, ரொம்ப க்ளோஸ் டுகெதராக இருந்துச்சுன்னா அது சாலிடாக எக்ஸிஸ்ட் ஆகும், சாலிடாக இருக்கும். அதுவே கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் லூஸ்லி பேக்டாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், லிக்விட்னு சொல்லுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இதே மாதிரி பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணாது. மீன்வாயில் ஸோ சாலிடை பிடிச்சி வச்சுருக்க அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இருக்காது. பட் சம்வாட் அ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் மே பி தேர். பட் இது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காது, சும்மா இந்த மாதிரி லூஸ்லி பேக்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் போர் பண்ண முடியாது, தென் ஃப்ளோ ஆகாது. பட் லிக்விட்ஸ் இந்த மாதிரி லூஸ்லி பேக்டாக இருக்கனால தே ஆர் ஃப்ளோ. ஸோ லிக்விட்ஸ் ஆர் லூஸ்லி பேக்ட் அண்ட் இது பிடிச்சி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, வீக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் பிடிச்சி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது கேஸ். கேஸ் மாலிகுல்ஸ் எப்போயும் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ரேண்டமாக அங்கே இங்கே அந்த மாதிரி ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் ரேண்டம்லி பேக்ட். ஓகே, தே ஆர் கால்ட் ரேண்டம்லி பேக்ட். அண்ட் இந்த கேஸ் மாலிகுல்ஸ் எப்போயுமே இங்கே சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இருக்கு இல்லையா, இந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஒட்டவே ஒட்டாது. ஸோ தே ஓன்ட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், தே ஓன்ட் டச் ஈச் அதர். ஒன்று தொடாது, ஓன்ட் டச் ஈச் அதர். ஸோ இதுதான் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போமா? ஓகே, சாரி சொல்லிகிட்டே இருக்கும்போது சாலிட் நாங்கள் எழுதிட்டேன். டச் ஈச் அதர், சிஹெச் ஈச் அதர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா சாலிட்ஸ். சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இமேஜின் ஒரு இரும்பு குண்டு எடுத்துக்கோங்க, இமேஜின் தேட். ஸோ சாலிட்ஸ் நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? இல்லை பேசிக்காகவே ஆரம்பிப்போம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த வாட்டர் ஐஸ் எக்ஸாம்பிள். ஸோ வாட்டர் ஞாபகம் வச்சுங்க, வாட்டர் லிக்விட். அதுவே எங்கிட்ட ஆயிடுச்சுன்னா அது ஐஸ் சாலிட். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் ஆர் எல்ஸ் எனி ஆக்சிஜன். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சிம்பிளான கேஸ் எடுத்துக்கலாம், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, எனி எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட் சாலிட் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்கம்ப்ரெசிபிள். அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. வி கான்ட் கம்ப்ரெஸ் தி சாலிட்ஸை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. சேம் வைஸ் லிக்விட்ஸையும் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, கான்ட் கம்ப்ரெஸ். ஓகே, பட் கேஸை வி கேன் கம்ப்ரெஸ் இட். ஸோ வி கேன் கம்ப்ரெஸ் கேஸ் நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளில் சொல்லணுன்னா, இமேஜின் யூ ஹேவ் அ வாட்டர் பாட்டில். ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அதுக்கு ஒரு லிட்டு போட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடிட்டீங்க. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் கையை வச்சு இந்த வாட்டர் பாட்டில் இப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இந்த வாட்டர் பாட்டில் இஸ் மேட் அப் ஆஃப் சாலிட். உங்களால் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களால் இந்த வாட்டர் பாட்டிலை ப்ரெஸ் பண்ண முடியும் ஸ்டில். ஏன்? அப்போ நீங்கள் எதை ப்ரெஸ் பண்ணுறீங்க? சாலிடை ப்ரெஸ் பண்ணுறீங்களா, லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ணுறீங்களா, இல்லை கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறீங்களா? பிகாஸ் இந்த வாட்டர் பாட்டிலோட அவுட்டர் லேயர் சாலிடாக இருக்குது, அப்போ சாலிடை கம்ப்ரெஸ் பண்ணுறீங்களா? நோ. ஸோ உள்ளுக்குள்ளே லிக்விட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வாட்டர் கம்ப்ரெஸ் பண்ணுறீங்களா? நோ. சி, இந்த வாட்டர் பாட்டிலில் இவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி ஃபில் ஆயிருந்தாலும் இந்த ரிமைனிங் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபில்ட் அப் வித் ஏர். ஸோ நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் கம்ப்ரெஸிங் த கேஸ், யூ ஆர் கம்ப்ரெஸிங் த ஏர், நாட் த சாலிட் அண்ட் லிக்விட். புரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, வி கேன் நாட் கம்ப்ரெஸ் சாலிட் அண்ட் லிக்விட், பட் வி கேன் கம்ப்ரெஸ் தி கேஸ். ஓகே, த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா சாலிட்ஸ் கேன் நாட் ஃப்ளோ. சாலிட் ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லிக்விட். ஸோ லிக்விட் அண்ட் கேஸ், தண்ணி நீங்கள் கீழே ஊற்றி பார்த்தீங்கன்னா இட் கேன் ஃப்ளோ, ரைட்? இட் கேன் ஃப்ளோ. சிமிலர்லி நீங்கள் ஒரு ஊதுபத்தியை புகையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் அப்படி காட்டிங்கன்னா கீழே ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தே கேன் ஆல்சோ ஃப்ளோ, ரைட்? இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. மூணாவது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சாலிட் ஹேஸ் ஃபிக்ஸ்டு வால்யூம். இதோட வால்யூம் எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வால்யூம்னா நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வால்யூம்ங்கிறது என்னென்னா ஒரு பொருள் வச்சிங்கன்னா அது ஒரு இடத்துல உட்கார்றதுக்கோ இல்லை ஒரு இடத்த ஆக்குபை பண்ணும் இல்லையா, அதுதான் வால்யூம். த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த மேட்டர். The amount of space occupied by the matter. So it has a fixed volume. இதுக்கும் fixed volume தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குறாங்க, அது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றுற, சின்ன டம்ளரில் ஊற்றுற, எல்லா இடத்துலையும் ஊற்றுற. ஸோ அந்த 1/2 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த பாலோட அமௌண்ட் என்னமோ சேம் தானே. பட் கண்டெய்னர் தான் நீ மாற்றுற, ஊற்றுற பாத்திரத்தை தான் மாற்றுற. பட் அதுக்கு வந்து 1/2 லிட்டருங்கிறது சேம் தானே. ஸோ இது வந்து 1/2 லிட்டர். ஸோ வால்யூம் வந்து சேம் தான். பட் இந்த பலூன் என்ன பண்ணும், உள்ளே இருக்க காற்று என்ன பண்ணும், தே ஆர் நாட் ஃபிக்ஸ்டு வால்யூம். ஸோ நாட் ஃபிக்ஸ்டு வால்யூம், வால்யூம் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். ஏன்னா சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிகல்ஸும் எல்லாம் வெரி க்ளோஸ் டுகெதர். ஸோ ஃபிக்ஸ்டு வால்யூம். அண்ட் லிக்விட்ஸ்லையும் அதே மாதிரி தான். பட் கேஸில் பாரு எல்லாம் ரேண்டம்லாம் அங்கங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ தி டோன்ட் ஹேவ் அ ஃபிக்ஸ்டு வால்யூம். சிமிலர்லி they don't have fixed solids பார்த்தீங்கன்னா they have rigid shape or fixed shape. அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது. சாலிட்ஸ்க்குன்னு ஒரு ஷேப் இருக்குது, டஸ்டருக்கு ஒரு ஷேப் இருக்குது, பென்னுக்கு ஒரு ஷேப் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப், அதே மாதிரி ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் இருக்குது. பட் லிக்விட்ஸ்க்கு பார்த்தோன்னா they don't have fixed shape. பிகாஸ் நீ அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றுனா அந்த மாதிரி ஆகும், சர்க்கிள் பாத்திரத்தில் ஊற்றுனா அந்த மாதிரி ஆகும், இதுவே குட்டி டம்ளரில் ஊற்றுனா ஸோ டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஷேப் மாற்றும். ஸோ they don't have fixed shape. அதே மாதிரி இந்த கேஸ் மாலிகுல்ஸும் they don't have fixed space, don't have fixed shape. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்த்தோம். மேட்டர் வந்து சாலிடாகவும் எக்ஸிஸ்ட் பண்ணலாம், லிக்விடாகவும் எக்ஸிஸ்ட் பண்ணலாம், கேஸாகவும் எக்ஸிஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து சாலிடு லிக்விடாக மாறும், லிக்விட் வந்து கேஸாக மாறும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். பேசிக்காக அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சைனிங் ஆஃப் முகேஷ், பாய்.